முறை ஒன்று வந்து நாங்கள் நேரடியாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார்கள். அவர்களிடம் எங்களோட கோரிக்கை வைப்போம். ஏன்னா அவங்களும் தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க. நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் மக்கள்கிட்ட நாங்கள் எங்களுக்கு கிடைத்த தகவல்களை நாங்கள் அவர்கிட்ட வந்து இதை செய்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்களோட மத்திய அரசிடம் இருந்து கிடைக்க வேண்டிய சில திட்டங்களுக்காக எங்களுக்கு மக்கள் சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை மத்திய தலைமையிடமும் மத்திய பிரதம அமைச்சரிடமும் மத்திய மந்திரிகளிடமும் கொடுப்போம். இது எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு. ஏன்னா மக்களிடம் இருந்து சில தகவல்கள் கிடைக்கும் பொழுது தேர்தல் அறிக்கையில சேர்ப்பதற்கும் மக்கள் சில கோரிக்கைகளை மத்திய அரசுக்கும் வைத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் மத்திய அரசிடம் அந்த கோரிக்கைகளை வைப்போம். தொலைநோக்கு திட்டம், இப்போ நதிநீர் மேலாண்மை போன்றவற்றில் தொலைநோக்கு திட்டத்தில் சில திட்டங்களை வல்லுநர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதில் தமிழகத்தின் தொலைநோக்கு திட்டமாக நாங்கள் அதை பதிவு செய்து வைத்திருப்போம். எப்போ அதை நடைமுறைப்படுத்த முடியுமோ நடைமுறைப்படுத்தும். பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லைன்னு சொல்லி இன்னைக்கு விஜயனுடைய கட்சி சார்பில் பதிவிட்டிருக்கிறாங்க. இல்லை, நாங்கள் இது அந்த கூட்டணி பற்றி பேச நான் அதிகாரப்பூர்வமாக எங்கள் தலைவர்கள் ஏதாவது சொன்னாதான். அதான் தலைவர்கள் என்ன அதிகாரப்பூர்வம் நீண்ட காலமாக கோரிக்கை வச்சிருந்தீங்க வரணும் அப்படின்ட்டு. இல்லை, நான் அப்படின்னு இல்லை. நாங்கள் வந்து எங்கள் கூட்டணியை பொறுத்த மட்டும் எங்கள் தலைவர்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதுதான், அவங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களோ அதுதான். இதுல எனக்கு சொந்த கருத்து எதுவும் இல்லை. இல்ல, நாங்க இப்ப எங்களோட கூட்டணி பலமா இருக்குதுங்க. மத்தியில ஆட்சி செய்த ஒரு கூட்டணி, மாநிலத்தில் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கூட்டணி, மாநில ஆட்சி செய்த கூட்டணி. எங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியும் நல்லா வேலை செய்யும், மேத்தமேட்டிக்ஸும் நல்லா வேலை செய்யும், எண்ணிக்கையும் நல்லா வேலை செய்யும், எண்ணமும் நல்லா வேலை செய்யும். அதனால காங்கிரஸ் திமுக மாதிரி குழப்பமும் இல்லை, கம்யூனிஸ்டுகள் இப்போ குழம்பிக் கொண்டு இருக்கிற மாதிரி எந்த குழப்பமும் எங்கிட்ட இல்லை. நாங்க தெளிவா இருக்கிறோம். ஒரே ஒற்றை நோக்கம், திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பது எங்களது ஒற்றை நோக்கம். செந்தில் பாலாஜி வந்து நாளைக்கு ஆஜராகிறதா இருக்கு. அவருக்கான அழைப்பு அப்படிங்கிறது பல்வேறு கேள்வி எடுப்பதற்கு அவரே பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. நான் வந்து சிகிச்சை சம்பந்தத்தில் தான் போனேன், எதுக்காக என்ன அழைத்தாங்கன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, இது வந்து விசாரணை என்பது அது ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு. அதனால தம்பி விஜய் கட்சி தான் அவங்க சிபிஐ விசாரணை கேட்டாங்க. அதனால சிபிஐ விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதில் யாரெல்லாம் ஒருவேளை ஈடுபட்டு இருப்பார்களோ சந்தேகத்திற்கிடமான உள்ளவர்களெல்லாம் விசாரணைக்கு அழைப்பாங்க. விசாரணைக்கு அழைத்து இவங்க போய் என்ன கருத்தோ சொல்லிட்டு வர வேண்டியதுதான். எல்லாத்துலேயும் பாஜகவை இணைப்பது என்பது சரியல்ல. இது வந்து அவங்க பயந்து கொண்டு இருக்கிறார்கள். பாஜகவை பார்த்து பயந்த உடனே எதை எடுத்தாலும் பாஜக, தேர்தல் தேதியா உடனே பாஜக, விசாரணைக்கு கூப்பிடுறாங்களா உடனே பாஜக. ஆக அவர்கள் பாஜகவை பார்த்து அரண்டு போயிருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு. பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களே சுட்டி காட்டியிருந்தாரு, இதுக்கு சதி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள். இல்ல, இதுல நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பல. என்ன பொறுத்த மட்டும் எல்லாமே நேர்மையாக ஜனநாயக முறைப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேம், எந்த தொகுதி மேம்? முன்னாடியெல்லாம் விருகம்பாக்கமா எங்க? என்னோட நான் வந்து ஒரு ரொம்ப அடிபணிதல் உள்ள ஒரு தொண்டர் கட்சிக்கு. அதனால கட்சி என்ன சொல்லுதோ அதை நான் வழி மொழிகிற கட்சி நான் வழி நடப்பேன், அவ்வளவுதான். அடுத்த வாரம் தேர்தல் அறிக்கை மேம்? அடுத்த வாரத்துக்குள்ள இப்போ ஏறக்குறைய நாங்கள் வரைவு தேர்தல் அறிக்கையை தயார் செய்துட்டோம். அது நிறைய இருக்கு. அதனால நான் அதை வந்து கொஞ்சம் மக்களுக்கானதா மட்டுமே தேர்ந்தெடுத்து அடுத்த வாரத்துக்குள்ள தயார் செய்துடுவோம். நன்றி. அதே மாதிரி ஒன்று, நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தினாங்க. இதுவே திமுக கூட்டணி எவ்வளவு பொய் சொல்கிறார்கள் என்பதற்கு. அவங்க வீட்டில் உள்ள கேஸ்ல சமைச்சிட்டு தான் சாப்பிட்டுட்டு தான் எல்லாருமே ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாங்க. யாருமே கேஸ் இல்லாம வரல. அதனால அவங்க வந்து இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உடனே பெட்ரோலிய அமைச்சகத்தை கூப்பிட்டு 70% உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்திருக்கிறதுக்கும், அதே மாதிரி 2 கப்பல்கள் கேஸோட நம்ம அந்த ஹர்மூஸை தாண்டி இருக்கு. வேற எந்த நாட்டிற்கும் இந்த அனுமதி கிடையாது. இந்த அளவிற்கு அனுமதி பெற்று மக்கள் பாதிப்படையாமல் இருக்க வேண்டிய ஒரு பிரதம அமைச்சரை எதிர்த்து இவர்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் என்றால் மக்களே அவர்களை நம்ப மாட்டார்கள் என்பதற்கு ஒரு சான்று. நாளைக்கு திருநெல்வேலி போறேன். இல்ல, திருநெல்வேலி ஏன்னா அந்த 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 பிரச்சனை அவ்வளவு உக்கிரமான பிரச்சனை. உண்மையிலேயே ஆர்ப்பாட்டம் நடத்தி கண்டனத்தை தெரிவிக்க கூடிய பிரச்சனை. அதனால நிச்சயமாக அங்கே போகிறோம், ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிறோம். அது நடைமுறை, அது என்ன அனுமதி எல்லாம் கட்சிகள் பார்த்து கொள்வார்கள். நாங்கள் அங்கே நிச்சயமாக நான் போறேன். முடிந்தா அந்த பெண்ணோட வீட்டுக்கும் போய் ஆறுதல் சொல்லி அவங்களோட கோரிக்கையும் கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால நிச்சயமா நான் திருநெல்வேலி போறேன். மற்றபடி அனுமதி எல்லாம் கட்சி பார்த்து கொள்வார்கள்.
பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அப்படிங்கிற வார்த்தை ஏன் மோடி வாயில இருந்து அமித்ஷா வாயில இருந்து வர மாட்டேங்குது? பாருங்க, அங்க சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துலதான் இதை நாம பேசிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த சூரியன் கீழே இறங்கிரும். முழுசா எந்த கட்சியாவது உள்ள போயிருக்கான்னு பாத்தீங்களா? அறையா இருக்கிற பாமக மீதி ஐயா கிட்ட இருக்கு. 3ஆ உடைஞ்ச அதிமுகவுல இருந்து ஒரு கால்வாசி போயிருக்கு தினகரன். ஒன்மேன் ஆர்மியா ஐயா. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நான் உங்க வீட்டுக்கு வரேன், வாசல்ல நிக்கிறேன், நீங்க வாங்கன்னு அன்போட கூப்பிடுவீங்க இல்ல வெள்ள போடான்னு பறந்து? இதே 2021 இதே மாதிரி அவங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்க, அப்ப ஏன் நீங்க வரவே? அதிமுக தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லைன்னா திமுக இன்னைக்கு ஜெயிச்சிருக்காது. 21 தேர்தல்ல முதல் கையெழுத்து நாங்க வந்த உடனே நீட்ட விளக்குவோம் ஏன் சொன்னீங்க? அதுக்குதான் பதில் சொல்றேன். ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நீங்க தானே சொன்னீங்க. இதெல்லாம் தெரியாம சொல்லிட்டீங்க.